தீபஜோதி பஞ்சாதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. கருங்காலி மாலை உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க அதை பே பண்ணலாம். ஆனா அதுக்கும் ஜோதிடத்துக்கும் அதுக்கும் ஒரு மனுஷனோட வளர்ச்சிகள், பீரியட்ஸ்க்கும் கோயிலுக்கும் பீரியட்ஸ்க்கும் அந்த ஒரு நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நீங்க அந்த டைம்ல உங்களோட பாடி எமிட் பண்ணுது பாத்தீங்களா வெளியில, அது இட் வில் ஹார்ம் யோர் செல்ஃப்ங்க அண்ட் அதர்ஸுங்க. இது கோயிலுக்கு போகும்போது சனி அப்படின்றதுனா என்ன? பர்டிகுலரா தமிழ் ஆட்களுக்கு, இந்தியன்ஸ்க்கு we need a story. எதுனாலும் ஒரு கதை இருந்தால்தான் அதுல நம்ம ட்ரஸ்ட் பண்றோம், ரைட்டுங்களா? பயம் பொறுத்தனா உங்களுக்குள்ள ஒரு பயத்தை விதிச்சிட்டோன்னீங்களே, நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்கன்னு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஜெம்ஸ்டோன் அப்படின்ற விஷயத்தை வந்து எந்த மாதிரி பேசிஸ்ல வந்து அது செய்றாங்க, அது நம்ம நம்பலாமா? நம்பலாங்க. இது நம்பலாம். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இப்போ இருக்க ஜென்சி நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு இருக்க ஒரு சில டவுட்ஸ் மாதிரி இருக்க கேள்விகளை நான் சொல்கிறேன். நீங்கள் அது ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான், எல்லாருக்குமே இது தோணுது. இப்போ உனக்கு 7 சனி இருக்குது, அதனால தான் வந்து நீ வண்டி ஓட்டும் போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. உண்மையாலே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? 7 சனி அப்படின்றதுனா என்ன? பர்டிகுலராக தமிழ் ஆட்களுக்கு, இந்தியன்ஸ்க்கு we need a story. எதுனாலும் ஒரு கதை இருந்தால்தான் அதில் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? நல்லதும் சரி கெட்டதும் சரி. அதுக்காக அந்த காலத்துல இருந்து அந்த நல்லதுக்கானும் பிரச்சனைகளுக்கானும் உங்களை பயம் பொறுத்தனா உங்களுக்குள்ள ஒரு பயத்தை விதிச்சிட்டோன்னீங்களே, நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்னு ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இப்போது வந்து டோட்டலாக மாறிடுச்சு. சரி, நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால்தான் இந்த இடத்துல வேலையாகுது, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஜென்ரேஷனுக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதனோட பேசிஸில் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு 7 சனி, அஷ்டம சனி இதை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. இண்டிவிஜுவலாக உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி அதில் என்ன உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஜெம்ஸ்டோன், இந்த ராசிக்கல் போட்டால் அவள் செழிப்பாக வருவாங்க அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஸ் எப்பவுமே வந்து ஜென்சிக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, இது போட்டுக்கோப்பா, இது போட்டால் தான் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நாங்கள் வந்து நம்பலாமா அந்த அந்த ஜெம்ஸ்டோன் அப்படின்ற விஷயத்த வந்து எந்த மாதிரி பேசிஸில் வந்து அது செய்கிறாங்க, அது நம்ம நம்பலாமா? நம்பலாங்க. இது நம்பலாம். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி எஃபி விட இப்போ இன்ஸ்டா தான் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு இல்லைங்களா? இன்ஸ்டா அப்புறம் த்ரெட்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. சரி, நீங்கள் ஜெம்ஸ்டோனை யூ ஜஸ்ட் கன்வெர்ட் இன்டு கிறிஸ்டலுங்க. ஃபேன்சி வேர்டு, ஒரு ஃபேஷனபிளாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டலையும் தே கிவிங் தி சேம் ஜெம்ஸ்டோனுங்க. பேர் தான் ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிற. ஜெம்ஸ்டோன் பல சைட்ஸை தூக்கிடுங்க. அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, என்னென்னா கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வில் கிளென்ஸ் யுவர் ஆரா அப்படின்னு சொல்லும்போது பீப்புள் வந்து ஓகே, நம்ம இன்னும் பார்க்கணும், லைக்ஸ் உடனே, சப்ஸ்கிரைப் உடனே, ஃபாலோ உடனே, ரைட்டுங்களா? ஸோ என்னன்னா இதில் சொல்லக்கூடிய விதம் தாங்க வேற. ஜெம்ஸ்டோன் இட் ஒர்க்ஸுங்க. ஏன்னா அதை ஏன் நம்ம வந்து ஜெம்முன்னு சொல்கிறோம்? ஜெம்னா இட்ஸ் ப்ரீஷியஸ் ஒன், ரைட்டுங்களா? எல்லா பக்கம் அந்த அவைலபிலிட்டி இருக்காது. ஜெம்ஸ்டோனுக்கு உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி, யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி அதுக்கிட்ட இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் ஆக்சைடு லெவல்னு நம்ம சொல்லுவோம். அது பேர் வந்து சயின்ஸில் வந்து ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சைடு கண்டென்ட்டு உடம்புல படும்போது, இப்போ அந்த காலத்துல நம்ம ஏன் வந்து தாலி போடுறோம், ஏன் அதை தங்கத்தில் போடணும், அலுமினியத்தில் போடக்கூடாதா, இரும்பில் போடக்கூடாதா, ஏன் அதில் போடணும் அப்படின்னா மெட்டல் கேரிஸ் எனர்ஜி, ரைட்டுங்களா? மெட்டல் அப்சார்ப்ஸ் எனர்ஜிங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜெம்ஸ்டோனுக்கு இருக்கக்கூடிய ஆக்சைடு லெவல் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும். இட் வில் அப்சர்வ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. இல்லை நாங்கள் எங்களுக்கு என்னப்பா வேலை, நாங்கள் சொல்லிடுறோம் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு சேர்ற மாதிரி இருக்கணும், ரைட்டுங்களா? உங்களுக்கு அது பொருந்தணும், உங்களுக்கு அது தேவையான்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்பீங்க? உங்களுக்கு காய்ச்சல், நீங்கள் போய் வயிற்று வலி மாத்திரை சாப்பிட்டா அது ரெடி ஆகுமா? ஆகாதுங்க. அப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லணும் அதை பற்றி, அதன் ரீதியாக சொல்லும்போது இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வருதுங்க. ஜெம்ஸ்டோன் ஆக்சுவலி டு ஒர்க்ஸுங்க. அதன் பேரில் வரக்கூடியது கொஞ்சம் ரிலையபிளாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் இருந்தது. ஏன்னா நிறையா அதில் வந்து உங்களுக்கு லைக் டைடு விஷயமா வருது, இல்லை டை பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ அதில் ஏமாற வேண்டாம். நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க, ஏமாற வேண்டாம். இன்னொன்று ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும், ஜெம்ஸ்டோன் எது ப்ரீஷியஸாக இருந்தாலும் அது வந்து காஸ்ட்டாக வருங்க உங்களுக்கு, ரைட்டுங்களா? அது விலை ஜாஸ்தியாக தான் வரும். இதில் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு நான் கம்மியாக இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், நம்மளால் அப்படி கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரிஜினலாக உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு ஆட்களாக பார்த்து உங்களோட
நட்சத்திரத்துக்கு பேஸ் பண்ணல, உங்களோட ஜாதக அமைப்புல உங்களுக்கு எந்த எனர்ஜி கம்மியா இருக்கு, எது வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தாராளமா போட்டுக்கலாங்க. ஓகே. அண்ட் ஜெம் ஸ்டோன் சொன்ன மாதிரி கருங்காலி மாலை ஆக்சுவலாக நடுவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா நம்ம ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அது போட்டோன்னா ஓ வா இது போட்டால் நம்மளுக்கு வந்து ஏதோ நல்ல விஷயம் நடக்கும்ப்பா அப்படி இல்லை ஸ்டைலுக்காகவாது வாங்கி போடுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டே வந்து அதை வாங்கி போட்டு எனக்கு அடுத்த நாள் 2 நாள் ஃபீவர் வந்துருச்சு, அது ஏதோ ஒரு பேடாக இருக்குது நான் போடல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 பேர் வந்து இல்லை அது எனக்கு நல்லா தான் இருக்குது, ஐ வேர் இட், அது கூல் ஃபீல் தருது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு ஃபேஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் வாட் யூ வாண்ட் டு சே? இல்லை இப்போ வந்து கருங்காலி மாலை, அதுக்கு முன்னாடி ருத்ராட்ச மாலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்படிக மாலை, இதெல்லாம் வந்து அந்தந்த ட்ரெண்டுக்கு இப்போ நான் பாயிண்ட் பண்ணிட்டேன், நான் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு, எனக்கு இதில் வந்து ஹிட் பண்ணணும் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது 100% நான் கூட புதுசாக ஒரு விஷயத்த மாலையாக உருவாக்கலாம். ரைட்டுங்களா? அது நம்மளுக்கான இப்போ என்னன்னா உங்களுக்கான திருப்தி நிலை. அது நீங்கள் கருங்காலி போடுறனால இல்லை, எனக்கு இந்த விஷயத்த நான் போடுறதுனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஐ கேன் கோ ஃபார் தட். ஓகேனா, யூ கேன் பே ஃபார் ஹாப்பினஸ். அதுதானே உங்களுக்கு ஒரு படத்துக்கு போகிறோம், நம்ம சும்மா போய் அந்த டிக்கெட்டில் உட்கார முடியாது. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் அதை பே பண்ணலாம். ரைட்டுங்களா? பே பண்ணி அந்த விஷயத்தை நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. ஆனால் அதுக்கும் ஜோதிடத்துக்கும் அதுக்கும் ஒரு மனுஷனோட வளர்ச்சிகளுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. இது என்னன்னா நம்மளோட ஆக்ட்ரஸ் இருந்தால் கூட எல்லாரும் வந்து இயல்பாக ஒரு மனிதர்கள். ரைட்டுங்களா? சினிமா சைடில் இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும்போது we are just focusing on people. ரைட்டுங்களா? நம்ம வந்து இந்த ட்ராமாட்டிக் உலகத்துக்குள்ளே இருக்கிறனால அதுதான் உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகுது. ரைட்டுங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பார்த்து காப்பி பண்ணுறோமே தவிர, கருங்காலி மாலையாகட்டும் மற்ற மாலைகள் வந்துட்டு ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனர்ஜியை கேரி பண்ணுது. ஸோ யார் எப்படி வாங்கினாலும் சரிங்க, அது ஒரிஜினலா உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இதை கொடுக்குறாங்களா, ஹவு ரிலேயபிள், உங்களுக்கு அது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. கண்டம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? தண்ணியில் கண்டம், நெருப்பில் கண்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் இருக்கா, இல்லை அதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஏன்னா என் ஃப்ரெண்ட்லாம் பீச்சுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், எனக்கு தண்ணியில் கண்டம் சின்ன வயசுலேருந்து என் வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிப்பேன், யார் சொல்கிறா இது, இல்லை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்குன்னு பீச்சுக்கே போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு. சில ரீசன்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், பட் அது என்னன்னே அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு டேர்ம் சொல்லிட்டாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை, கண்டம் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஃபோபியாங்க. ரைட்டுங்களா? ஃபியர், நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் பயம். இப்போ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணினா பயம். எனக்கு தண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மூழ்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ரொம்ப ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஹைட்டான ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்துருவோமா, அந்த ஃபியர். இட்ஸ் எ ஃபியருங்க. ரைட்டுங்களா? இந்த ஃபியர், இந்த ஃபோபியா தான் நாம் என்ன பண்ணுறோன்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணும்போது அதை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது. அந்த பிளான்ட் நெகட்டிவாக இருக்கிறனால அந்த இடத்துக்கு போக வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபியரில் இருக்கக்கூடிய ஆட்கள், ரைட்டுங்களா, அவங்களுக்கு கிவ் ரெக்ரெஷன் தெரப்பிங்க. ரெக்ரெஸ் பண்ணுவோம் அதை. ரைட்? ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க? 2020. ஓகேங்க. இப்போ 2020 நீங்கள் இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு லைக் கல்ச்சுரல்ஸாக ஏதோ ஒரு ஸோ டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யாரோட கூட இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மைண்ட் வந்து டக்குன்னு போய் உங்களுக்கு புல் பண்ணி கொண்டு வராது. ரைட்டுங்களா? அதுவே 2020 உங்களோட முடிக்கக்கூடிய கடைசி நாள் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் அந்த டேட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பீங்களா? என்ன அர்த்தம் இதுக்கு? இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மூளை எதை லைக்குதோ, உங்களோட பிரெயின் வந்து எதை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த விஷயத்த உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்குங்க. அதான் நம்ம சப்கான்ஷியஸ்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணால் கான்ஷியஸ்க்கு நம்ம புல் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம மெமரி போய் புல் பண்ணி கொண்டு வந்து சொல்லும். இதுலேயே ஒரு பயம் இருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் அங்கே போகிறதுக்கே பயப்படுவீங்க. ஐயோ நம்மளுக்கு அந்த மாதிரி நடந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக. அந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து இதே டேர்ம்ஸில் கொண்டு வந்து கண்டம் அதெல்லாம் சொல்லி பயன்படுத்திட்டாங்களே தவிர, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியர், அந்த ஃபோபியா, மேனியா என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த டேர்ம்ஸ் ஆக மொத்தம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம். ஏன் அந்த பயம் வருதுன்னா, அந்த பிளானட் வீக்காக இருக்குது, அதனால உங்களுக்கு அந்த பயம் வருதுங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். முன்னாடி செஞ்ச விஷயம் தான் உனக்கு இப்போ கர்மாவாக வந்து விளையுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த பயம் இப்போயுமே இருக்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, கர்மா இருக்குமே, கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்ற ஒரு ஃபேன்சி வேர்டு வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெமெடி என்னவாக இருக்கு? தன்வினை தன்னை சுடும் சொல்லுவோம். அதுதாங்க கர்மாயச பூமராங். சரிங்களா? இது என்னன்னா மருவி வரக்கூடிய வார்த்தைகள்ல இப்படி இருக்கே தவிர மற்றபடி வந்துட்டு இது ஆல்ரெடி
பழமையான சொல் தான் ஏற்கனவே இருந்தது தான். இப்போ புதுசாக இது வந்தாச்சுங்க. தன் வினை நீ ஏதாவது ஒரு ஃபால்ட் ஒருத்தவங்களுக்கு சொன்ன அப்படின்னா நேச்சர் நீ ஒன்று கொடுத்தா 10 திருப்பி கொடுக்கும். இட்ஸ் அ கோல்டன் ரேஷியோ ஆஃப் நேச்சருங்க. நீங்கள் போய் வந்து ஒரு எம்டி லேண்டில் ஒரு ஓப்பன் அப் லேண்டில் நீங்கள் கத்துறீங்கன்னா அது எக்கோ அடிக்கும். நேச்சர் அதவங்களுக்கு திருப்பி கொடுக்குது. நீங்கள் ஒன்று சொன்னால் அது 100 கொடுக்குது. சரி, அதை தான் இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு முன்ஜென்மமோ மறுபிறவியோ ஆக மொத்தம் என்னன்னா வினை பண்ணனா அது ஒன்றும் சுடும், அதுதான் சப்ஜெக்ட், ரைட்டுங்களா? ஸோ அந்த ஒரு கோர் கான்செப்ட் ட்ரஸ்டாக சொல்லணும் அப்படின்னா தன் வினை தன்னை சுடும் அப்படிங்கிறத கர்மாயிச பூமராங்க. நீ ஒருத்தனுக்கு மனதளவு கெடுதல், அதை அவனுக்கு அது வலிக்கும் தெரிஞ்சு நீங்கள் அந்த விஷயத்தை ப்ரிக் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? அதுதான் வந்து ஒரு சராசரி ஒரு மனிதனாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதை நீ வந்து திருப்பி ப்ரிக் பண்ண அப்படின்னா அந்த கடவுள் திருப்பி உனக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு. அதை வந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்னா அது எப்படி வந்து நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் இழுத்து அடிச்சுன்னா திருப்பி தான் வரும் நம்மளுக்கு, ரைட்டுங்களா? நீங்கள் என்ன ஃபோர்ஸை கொடுக்குறீங்களோ அந்த ஃபோர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுங்க. அது வந்து 100% ட்ரூ. அதனால வந்து இந்த கர்மாயிச பூமராங் அப்படிங்கிறது தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு காமனானது தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதே லாங்குவேஜில் தான் சொல்லணும். ஆமாம், அவங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ஐயோ கர்மாயிச பூமராங், நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஈவில் ஐ அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேன்சி டேர்ம் திருஷ்டி சுற்றி போடுங்கப்பா, அது கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா ஈவில் ஐ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாலே வந்து கண்ணு பட்டதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா? நான் இப்போ ஏதாவது சின்னதாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட கண்ணு பட்டுரும், அதெல்லாம் வேண்டாம் சும்மா உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அது உண்மையாலே இருக்கா? அதுதாங்க இப்போ நம்ம இந்த ஈவில் ஐ அப்படிங்கிறது வந்து நோ ஒன் இஸ் ஈவில் இன் தி வேர்ல்டு, ரைட்டுங்களா? நம்ம எல்லாமே இப்படி தான் பர்சீவ் உங்களை பண்ணக்கூடியது. நான் ப்ளஸ்ஸாக பண்ணேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே பரணி வராங்க, பரணியோடு நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறோம், நம்ம வெளில போகலாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக சாமிங்காக என்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த ஒரு உள்ளுக்குள்ள உணர்வுகள் எப்படி இருக்குன்னா நான் எங்கேஜ் ஆகலான் இருக்கோம். நீங்கள் வந்து சிடு கடுக்கடுன்ட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோட தாட் எப்படி இருக்குன்னா உங்களோட வந்து ஐயோப்பா எப்போ தான் கிளம்புவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுக்கும். இந்த நெகட்டிவாக வரக்கூடிய இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நாளடைவில் ஒரு பக்கம் டம்ப் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இட் வில் பர்ஸ்ட் அவுட்டுங்க, உங்களுக்கு கைண்ட் ஆஃப் வேல்கணும், ரைட்டுங்களா? இது உங்களுக்காகவே அது தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க நான் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இப்படி இருக்குது. இது வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் யாரும் நான் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஏதோ பேலன்ஸ் ஆகாமல் இருக்குங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து இந்த திருஷ்டி சுற்றி போடுறது, உங்களுக்கு ஈவிலை கான்செப்ட். இப்போ அதுக்கான வந்து உங்களுக்கு நிறைய வந்துருச்சு இல்லைங்களா, பென்னன்ட் மாதிரி இல்லை டேட்டூ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அப்படி வந்து அவங்களோட மைண்ட் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். இப்போ நான் உங்களை இப்போ பார்த்தோன்னே உங்களோட நெக் பீஸ் என்னோட மைண்ட் இது என்ன அப்படின்னா அப்போ நான் அதை பார்ப்பேன், மற்ற விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், புரியுதுங்களா? அப்படி இருக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஈவிலைங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துச்சு, அவங்களோட ஃபோக்கஸை திருப்புறது. ஸோ இந்த திருஷ்டி சுற்றி போகிறது அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸை திருப்புறது அப்படிங்கிற சப்ஜெக்ட் தாங்க. அது வந்து அவங்களோட நேச்சருக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். அண்ட் இது வந்து ஆஸ் விமென் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த பீரியட்ஸ்க்கும் பீரியட்ஸ்க்கும் அந்த ஒரு நம்பிக்கைக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா நார்மலாக ஒரு பீரியட்ஸ் வந்துச்சு, பியூபர்ட்டி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ளே போகாத, சாமி ரூம்குள்ளே போகாத, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவ்வளோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு. பட் அதனால் என்ன விளைவுகள் வரும், இல்லை உண்மையாலே அது நம்பிக்கை கூடியதா அப்படின்றது தான். இல்லை, அதாவது என்ன நாங்கள் இதை சொல்கிறேனே, இந்த கதைகளே சொல்லும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள ஈர்க்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான். பீரியட்ஸ் அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளை வந்து என்ன சைக்கிள் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரு பிளட்டு வந்து வெளியில் வருது, ஒரு கெட்ட ரத்தம், அது பேர் அதான் சொல்கிறோம். நம்மளுக்கு நல்ல ரத்தம் வெளில வந்துச்சுன்னா ஏதோ உடம்புல பிரச்சனை நடத்தும், ரைட்டுங்களா? கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது வெளியில் வருது உங்களுக்கு. அந்த வெளியில் வரும்போது அதோட டேர்மே கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரி, கெட்டு போனே நம்மளுக்கு வந்து அதுக்கான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும், ரைட்டுங்களா? அந்த அன்பிளசண்ட்டான ஃபீலிங்கு நம்மளையும் பாதிக்கும். சரி, ஈவன் நம்ம வந்து பீயிங் ஃபீமேல் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த டைமில் நம்மளுக்கான ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகட்டும், மூட் ஆகட்டும், இந்த மாதிரி. இப்போ நான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நீ ரெஸ்டடுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட அந்த மைண்ட் அந்த மூட் ஸ்விங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சிடுசுடுன்னு விழுவோம், டெம்பர் ஆகும், கோவம் வரும். இது ஆப்வியஸாக எல்லா பக்கம் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இந்த இடத்துல
நீங்கள் வந்து எமிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உடல் ரீதியாகவே கெட்டு போச்சு, அந்த விஷயங்கள் அதோட இயல்பு தன்மையில இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பாதிக்குங்க. இப்போ ஒரு சாப்பாடு காலையில் சமைக்கிறீங்க, அடுத்த நாள் என்ன ஆகுது உங்களுக்கு? கெட்டு போயிடுது உங்களுக்கு, ரைட்டுங்களா? கெட்டு போகும்போது முந்தின நாள் நல்லா இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், அடுத்த நாள் அது கெட்டு போயிடுது உங்களுக்கு. அப்போ அந்த கெட்டு போகும்போது அதை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கும் நல்லதாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வித்தியாசங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த உடல் வந்து அந்த கெட்ட ரத்தத்தை வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாசிட்டிவாக செய்யக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா அது ரெஸ்ட்ரிக்டிங் பீப்புள், அவ்வளோதான், ரைட்டுங்களா? இந்த நேரம் உங்களையும் அது பாதிக்கும், நம்மளையும் பாதிக்குங்கிற ஒரு கான்செப்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பீரியட்ஸாக இருந்தால் கூட அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, வெளில சொல்கிறது கிடையாது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறது இல்லை. பட் என்னன்னா உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நீங்கள் அந்த டைமில் உங்களோட பாடி எமிட் பண்ணுது பார்த்தீங்களா வெளியில், அது இட் வில் ஹார்ம் யோர் செல்ஃபுங்க அண்ட் அதர்ஸுங்க. இது கோயிலுக்கு போகும்போது கோயில் வந்து உங்களுக்கு வந்து அது ஏன் அந்த கோயிலுங்க அந்த கான்செப்ட் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 5 எலமெண்ட்ஸ் பஞ்சபூதங்களும் பேலன்ஸ்டாக உங்களுக்கு ஹையர் லெவலில் அந்த இடத்துல இருக்கும், ரைட்டுங்களா? நீங்கள் போய் ஏன் அதை வந்து மாசுபடுத்தணும் அந்த இடத்துல? ஏன் வந்து அந்த தூய்மை, ஏன்னா நம்ம வி ஆர் எமிட்டிங் நெகட்டிவ் அந்த டைமில், அப்போ நீ ஏன் அதில் போய் கலக்கிற? ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தால் என்னங்க டிரைவேஷன் வரும் உங்களுக்கு? நெகட்டிவ் தாங்க வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வருது? மைனஸ் தானே வருது. அப்போ ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக கொண்டு போகும், உங்களால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து டிரைவேஷன் இஸ் அவுட்டு, ரைட்டுங்களா? நெகட்டிவ் ஆயிடுதுங்க. ஒய் யூ ஆர் டூயிங் ஸோ நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட்காக தானே தவிர வந்து வயசுக்கு வந்தாச்சு, நீ வந்து பியூபர்ட்டி ஆயாச்சு அதனால கோயிலுக்கோ ரூமுக்கோ நம்ம விட மாட்டேங்கிறாங்க, நம்மளை வந்து என்னமோ அது என்ன சொல்லுவாங்க தீண்ட தகாத ஆட்களாக பார்க்குறாங்க, அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ஒவ்வொரு அர்த்தத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்களுக்கு நம்ம இவ்வளோ அளவுக்கு அறிவாகவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, சரிங்களா? அதனால இந்த கான்செப்ட் அவங்க சொல்லாமல் இந்த முறைகளை சொல்லாமல் போயிட்டாங்க, நம்ம சொல்லலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யர் டைம். நான் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்தது, நான் கேட்ட கேள்வியிலே ஒரு நிறைய பர்சனல் கேள்வி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச், இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் டு யூ. இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து இன்னும் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பரவிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பர்னியா லிட்டில் டாக்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.